நம்ம படிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம எடுக்கிற கெரியர்ல how many jobs will be created, எத்தனை பேர் போட்டி போட போறாங்க, அதுக்கு என்னென்ன திறமைகள் வேண்டும், நம்ம படிச்சது மேட்ச் ஆகுமா, என்ன மாதிரி கம்பெனிஸ் நம்ம வேலை கொடுக்க போறாங்க, எவ்வளவு சம்பளம் கிடைக்க போகிறது, எப்படி சஸ்டெயின் ஆகுது, இந்த மாதிரி கேள்விகள் அவங்ககிட்ட கேட்டு அதுக்கான சரியான பதில் கிடைச்சு மேட்ச் கிடைச்சுன்னா அந்த கெரியர் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா everybody wants to go into computer science, பட் ஒரு பக்கம் நாம என்ன படிக்கிறோம், head counts of all the IT companies have come down. First time in the history of Indian IT company la head count has reduced, including TCS, Wipro and whatever the company. Head counts are reduced and also TCS வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நார்த் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஓகே நான் நீங்கள் எல்லாமே போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும்போது 2028 அவங்க வெளியே வரும்போது வில் பி ஹேவிங் ஃப்ளட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ how many people are going to get job? இப்படிலாம் யோசிக்கலாம். அதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேணாம்னு நான் சொல்லலை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தால் நம்ம என்னென்ன திறமைகள் வளர்த்துக்கணும், ஏன்னா போட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது கம்பெனியுடைய எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா திறமைகள் ஜாஸ்தி இருக்கும். அப்போ என்ன மாதிரி திறமைகள், how the technology is moving, விஸ்வ ரூபத்தில் டெக்னாலஜி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது இப்போ நான் வந்து ரீசெண்டாக யூஎஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த கான்ஃபரன்ஸில் nobody spoke about artificial intelligence. They say it is already, it's been now we are using generative AI. artificial intelligence வந்து generative AI வந்து உருவெடுத்திருக்கு. நம்ம சாட் ஜிபிடி, பார்டு, பிங், ஜெமினி எல்லாமே. இந்த ஜெனரேட்டிவ் AI will be developed into artificial general intelligence. இன்னும் 2 yearsல everybody there they are talking about AGI, that is artificial general intelligence. அதுக்கப்புறம் it will be developed into artificial super intelligence. ஸோ அப்போ நல்ல கவனிங்க, எவ்வளோ வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. எது படித்தாலும் AI யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம், அவ்வளோதான். இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு பேங்க்ல போறீங்க, ஒரு பிகாம் MBA படிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல தான் நீங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சாரு கிடையாது. he learned to use computers for his work. இதுதான் நாங்க சொல்றோம், learn to use AI for your programs, for your curriculum, for your thing. Definitely you got opportunities. இப்போ இனிமேல் ஃபியூச்சர்ல யாருக்கு வேலை வாய்ப்பு ஜாஸ்தினா எந்த துறை வேணா படிங்க. ஈவன் மெக்கானிக்கல் எடுங்க, சிவில் எடுங்க, நீங்க ஆர்ட்ஸ் படிங்க, தப்பே கிடையாது. ஈவன் பிகாம் நீங்க பாருங்க எத்தனை AI டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் வந்துருச்சு, பேங்கிங் சிஸ்டம் வந்துருக்கு. Are you able to use those tools in AI? அது பண்ணாலே உங்களுக்கு ஜாப் இருக்குங்க. ஜாப் எல்லாம் இருக்கு. சும்மா நான் வெறும் பிகாம் படிச்சேன், நான் வெறும் BE படிச்சேன், there is nobody is going to. இப்போ உங்ககிட்ட நான் வேலைக்கு வரேன்னா நான் படிச்ச டிகிரி மார்க் வச்சுட்டு நீங்க வேலை கொடுக்க போறது இல்லை. நீங்க எதிர்பார்க்குற திறமை என்கிட்ட இருந்தால் தான் எனக்கு வேலை கொடுக்கணும். ஸோ ஸ்கில் இஸ் பிகமிங் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம படிக்கும்போது they need to develop skill. அதனால தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் என்ன சொல்றது அப்படின்னா, இனிமேல் நான் வந்து இனிமேல் நீ சிலபஸை தாண்டி எவ்வளவு திறமைகளை கத்துக்கிறியோ, எவ்வளவு சர்டிபிகேஷன் வச்சுக்கிறியோ, அது பொறுத்து தான் உடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும். ஜஸ்ட் நான் படித்தேன் அதனால இனிமேல் வந்து சார் இந்த கோர்ஸுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்கறதோட, இந்த கோர்ஸ் நான் படிக்கிறேன் சார், இந்த கோர்ஸுக்கு நான் என்ன திறமை ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும், அது புத்திசாலியான கேள்வி. புரியுதுங்களா? ஓகே.